நிறுத்துங்கள் அப்பா, நிறுத்துங்கள். சைலண்ட். நிறுத்திட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே, நிறுத்திட்டீங்களா? சந்தோஷம். தம்பி, அந்த சுரைக்காய் நாளை கொண்டு போய் கடுப்பாங்கடா, நல்லா இருக்கும். பழனிக்க போறோம் பாரு. பெரியவர்களே, சிறியவர்களே, இந்த மான்களாக படுத்திருக்க அப்பன்மார்களே, இந்த பெண்களாக படுத்திருக்க மறுபெரிய தாய்மார்களே, பின்னாடி நக்கறவங்களே, பின்னாடி இருக்கிறவங்களே, நல்லா வரீங்களா? நல்லா செய்யறங்க. நல்லா இருக்கீங்க. இது நீங்க வாயில வச்சுக்க, குழம்புக்காவும் வச்சுக்க. இந்த மான்களாக படுத்திருக்க அப்பன்மார்களே, பெரியவர்களே, சிறியவர்களே, இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களே, இன்னும் 1 மணி நேரத்துல கும்பரப்படுத்த தூங்குறவங்களே, நேரமா ஆரம்பிச்சோடனே படுத்துக்கலான்னு வந்துட்டு முன்னாடியே தூங்குனிய மேல வந்து விழுந்துருவேன். பெரியவர்களே, சிறியவர்களே, அனைவருக்குமே எங்களது நாடக குழுவின் சார்பாக இந்த பப்போனின் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி, வணக்கம். அண்ணா, பொட்டிக்காரண்ணா, எருமையெல்லாம் குறை வச்சிருக்கீங்க. ஆனா இருக்கிறீங்களா பின்னாடி? நானே வந்து ரொம்ப நேரம் ஆகுது. உடனே பேசிடுதா? இளையராஜா மியூசிக். இளையராஜா போடுதல்ல. இளையராஜா இளையராஜா காமெடி பண்டில எத்தனை நாள் கேட்டு மணி ஓட்டு பண்ட இல்ல மத்த காலம் முடிச்சிருக்கு. மூக்கு பருப்பு குழம்பு. நானே வந்து ரொம்ப வெகு குறி ஆகுது. நேரங்கள் ஆகுது. அதனால பேசுறதுக்கு ஒரே ஒரு ஆளு சிங்கக்குட்டி வந்துகிட்டே இருப்பாரு. கருஞ்சிருத்த வருது. சிங்கக்குட்டியே தான். ஏங்க சிங்கக்குட்டியில கருஞ்சிருத்த வருது. வர சொல்ல வந்துகிட்டே இருக்குதா? வந்துகிட்டே இருக்கிற. அப்படி சீக்கிரம் உடனே வர சொல்ல. தெரிஞ்ச மனுஷன் வந்து நின்னா வணக்கம் எப்படி வைக்கணும் முதல்ல கத்துக்கா. ஓ என்ன இன்னத்துக்கு அடிச்சு இப்படி ஒண்ணு வணக்கம் வச்சா இப்படி வணக்கம் வை. கீழே கொடுத்தேன் இல்ல கையை கீழே கொடு. ஓ கீழே கொடுத்தா மேல கொடுக்குறேன், மேல கொடுத்தா கீழே கொடுக்குறேன். உட்காந்தா வாயில வைக்கிற வணக்கம் வைக்கிற. நல்ல தம்பி வாரிசா நீ. வணக்கம் வைக்கிற. டேய் தம்பி சின்ன குஞ்சி வாங்கடா, முன்னாடி வந்து உட்காருங்கடா, வாங்கடா. எங்கடா உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கடா போனாங்க? உங்களை பெத்து போட்டு எங்க தம்பி? எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? எந்த ஒரு சிரிப்படாது. கறி குழம்பு என்ன வணக்கம் வைக்கிற? ஓ இது உங்களுக்கு பிடிக்கல. கீழே குடுக்கற, கீழே கொடுத்தா மேல குடுக்கற தாயாளி. சரி 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 அண்ணா, உங்களுக்கு இது பிடிக்கல. ஆமா அண்ணா, உங்களுக்கு என்ன வேணுங்க? எனக்கா கையை கொடுக்கணும். அண்ணா வீட்டுல பெரிய பொண்ணு வந்து போச்சா? பொண்ணு வந்து போச்சு, கை கொடுக்க சொன்னீங்க. சந்தோஷ குழுக்கள். ஓ இப்படி குடுக்கலாம். சரி மரியாதை வச்சு கூப்பிடுறேன். சரி வாயா 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 வணக்கம். யார பார்த்து வாயா அண்ணா வேற கவுத்து எடுத்துக்கானா? ஐயோ வேற சாட்டு எடுத்துக்காங்கன்னு சொன்னேன். என்ன பார்த்தா என் வாய பார்த்தா இந்த வாய தம்பி பாருடா. அண்ணன் அண்ணன் வாய் பாருங்கடா. இந்த இந்த வாயா பார்த்தா அண்ணன் பாரு எப்படி இருக்கா பாரு. ஆட்டு வாயா ஆட்டு வாயா ஆட்டு வாயா மாட்டு மாதிரி தெரியுது. எரம வாயா அண்ணி வாயா அண்ணி வாயா அண்ட வாயா இல்லங்கோக்கான் கோக்கான் கோக்கான் கோக்கான். நான் வாயான்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுங்களா? அண்ணா பிடிக்காதுங்களா? சரி வாங்க அண்ணா.
ஆண்டாடி சொல்லு பரிசு என்ன எல்லா கல்லையும் பொறுக்கி போட்டாங்க. உங்களை பார்த்து எனக்கு அண்ணன் மாதிரி தெரியுது. அண்ணன் தான் கூப்பிட்டு எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன அண்ணாங்கறி உனக்கு முன்னாடி போறதுனா? இல்ல உங்க அப்பா எனக்கு அப்பனா? எங்க சித்தப்ப முட்டாளா இல்ல பெரியப்ப முட்டாளா? முட்டாளுங்கற சித்தப்பா நல்ல புத்தி. இல்ல சித்தப்ப முட்டாளா பெரியப்ப முட்டாளா? இல்ல அண்ணா உங்களுக்கு சித்தப்பான்னு கூப்பிட்டா அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காது. அண்ணான்னு கூப்பிட்டா பிடிக்காது. ஓ அடி அம்மா என்ன நேரத்துல போகணும்? கிரவுட் எல்லாத்தையும் வர சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே உட்கார சொல்லுங்க. இது பிடிக்காது எவத்தையா நாங்க போய் அந்த பக்கம் காட்டுக்குள்ள அடிக்கிறோம். நீ பேசாத இருக்கிறியா? பேசிச்சுன்னா செத்து போயிடும். அந்த ஆயால் வச்சு விட்டு 6 உதவாகிறது. பாரு உனக்கு அண்ணான கூப்பிட்டா பிடிக்காது. பார்த்தா ஆளு வேட்டி எல்லாம் கட்டி நல்லா வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு நல்லா நச்சு டிப் டாப்பா சரத்குமாராட்ட இருக்கிறீங்க. உங்களை பார்த்தா எங்க தம்பி மாதிரி தெரியுது. பூலாம்பட்டி அத்தனை அடிச்சு போடுவாங்க. என்னமாமா தம்பி கூப்பிட்டு அடிக்கிறதால நீங்களும் போக்கு போக்குன்னு ஊதிக்கிறீங்க. எதுக்கு அடிக்கிற? நீ உனக்கு தம்பிங்கிறியா? ஆமா உனக்கு பின்னாடி பிறந்தனா? எங்க நான் கொலாயிலிங்களா? பிறந்து 4-5 வருஷம் கழிச்சு. இல்ல அப்படி இல்ல. ஓ தம்பின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காது. எதுக்கு விசாரிக்கிற? என்ன சமாச்சாரம்? எங்களை பார்த்தா எனக்கு என்ன கேட்கலான்னு தோணுதா? இங்க பாருண்ணா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு எங்க இருந்து வந்திருக்கிறேன், என் ஊர் பேர் என்ன, என் பேர் என்ன படிச்சிருக்கிறியா? படிச்சிருப்பீங்க. அதனால அண்ணா என் பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என் ஊரு பேரு. என் ஊரு பேரு சொல்றேன். 3 எழுத்து. ஆனா நீங்க படிப்பீங்கன்னு படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு அண்ணா படிச்சிருந்தா நான் சொன்னேங்கன்னா அதுக்கு கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா போதும். சரி சரி கோடிட்டு இடத்தை நிரப்பு. அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி. என் ஊரு பேரு அந்த டேஸ் இருக்கும். அந்த டேஸ்ல நீங்க போடணும். ஆமா யாரு அந்த கேப்ல உள்ள போடணும். யாரு புடிச்சிட்டு போடுவ? எழுத்து போடியா? என் ஊரு பேரு. ஏய் தம்பி கேக்குறீங்க வேண்டாம் அப்படி எவனாட்டம் பாக்குறீங்க? ஊரு பேரு முத எழுத்து பூ, கடைசி எழுத்து டை, சென்டர்ல எழுத்து போட்டீங்கன்னா என் ஊரு பேர் வரும். அந்த அளவுக்கு நான் படிக்கல. அந்த அளவுக்கு படிச்சால யாருன்னா நம்ம குழந்தை மாமா மட்டும்தான் அந்த அளவுக்கு. என்ன சொல்றீங்க? அந்த சிங்க குட்டி நான் பாக்கணுமே. அந்த மகராஜ்ல ஒரே ஒரு ஆள்தான் கரிஞ்சிருத்த. இவர்தான் அந்த அளவுக்கு படிப்பு அதிகம். வணக்கம்ப்பா. வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி கேட்டா எனக்கு விட தெரியும். என்ன கேக்குறாருன்னு சொல்லி அதுக்கு விட சொல்லி வணக்கம் சார். வணக்கம். இங்கிலீஷ்ல பேசுறீங்களா? ஏதோ ஒரு அளவுக்கு. குட் நைட்டா? குட் நைட்னா தூங்க போணும். தூங்கல போணும். என்ன இங்கிலீஷ்ல வணக்கம் படிப்பு அந்த அளவுக்கு படிச்சிருப்பாரு. அண்ணா ஒண்ணு இல்ல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையில கிடையாது. என் ஊரு பேரு முத எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. இத நீ எப்படி சொல்றியோ பார்த்தா பெரிய மனசனாடு தெரியுது. அதனால நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. கோடிட்டு எழுத்து நிரப்பணும். அந்த கொலையா தான் சொல்லு. ஜமாவுல கோடிட்டு எழுத்து நிரப்பறவால தான். உனக்கா பார்த்தாவே தெரியுது. எப்ப பார்த்தா நீதே அடைஞ்சு கொடுத்துட்டு இருக்க. சொல்லு சீக்கிரமா அது விட சொல்லு. எவ்வளவு சொல்ல ஒரே டைம் தான் சொல்லுவேன். இத மாத்தி சொல்லுமினா கல் எடுத்துட்டு ஓடி போயிடுவேன். சொல்றாவா? முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை, சென்டர்ல எழுத்து போட்டீங்கன்னா பெரிய மனுஷன் சொன்னீங்க. நான் சூப்பர்ண்ணா. நீங்க நல்லா சூப்பர்ங்க. அடுத்தது என் பேரு. சரி நீங்க போயிட்டு முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ, கடைசி எழுத்து சென்டர்ல எழுத்து போட்டீங்கன்னா ஊர் பேர் என் பேர் வரும். அப்படியா? முதல் எழுத்து சு, ஆமா, கடைசி எழுத்து நீ. சுப்பிரமணியம். வெரி குட். இப்பதான் கண்டுபிடிச்சீங்க. இங்கிலீஷ் தான். சரி புதுக்கோட்டை சுப்பிரமணியம். அண்ணா என் பேரு யார் தெரியுமா? அவத்திற்கிட்ட பேசக்கூடிய நகைச்சுவை நடிகர் கோமாளி.
என் பேரு ஆ. ஏமா என்ன கேக்குறீங்களே ஆ. நீங்க எல்லாம் யாரு என்ன வேலைக்காரங்க மருமகனை கூப்பிடலாம். மருமகனா என்ன மாதிரி செவப்பா இருப்பாரு. போனால் போகட்டும். பேசிக் கொண்டிருந்தால் என்ன மாதிரி செவப்பா இருப்பாரு அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரம் தான். அவர் கருப்பா பயங்கரமா இருக்கிறாரு. நீங்க தான் பயங்கர கருப்பா இருப்பாரு. இப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி ஓகே ப்ரோ ஓகே ஓகே நீங்க எப்பயுமே இப்படிதானா? நீங்க ஆமா நாங்க இதெல்லாம் பேசிக்குவோம். நானே இப்படிதான் பேசிக்குவோம். அதுக்கு பேரு பைத்தியம் சொல்லுவாங்களே. ஆமா சரி சரி போனால் போகட்டும். நீங்க எல்லாம் யாரு? நாட்டுக்கு நாடு மகாநாடு. ஆமாங்க. பேரும் புகழும் சிறந்த ஆமாங்க. அழகு திருப்பொன் நகரம். சரிங்க. சேலம் மாவட்டம் ஆமாங்க. சங்ககிரி வட்டம் அழகப்பம்பாளையம் புதூர் புதூர் கிராமம். ஆமாங்க. குஞ்சப்பனூரில் குஞ்சப்பனூரில் புகழ் பெற்ற ஊர் கவுண்டர். ஆமா. ஆறுமுக கவுண்டர் மகன். ஓகேங்க ப்ரோ. பச்சமுத்து கவுண்டர் அவர்களுடைய மகன் ஆ. பச்சமுத்து கவுண்டர் ஆமா. அவர்களின் எல்லாம் சந்தோஷமா இரண்டாம் சிரிங்க. ஆண்டு நினைவாக இன்று ஒரு நாள் தெருக்கூத்து நாடகத்தை ஆமா ப்ரோ. அவருடைய குடும்பங்கள் அனைவற்ற பேர்களும் ஒரு மனதா ஒன்று கூடி இன்று நாடகத்தை பல நாடக கலைஞர்களை தெருக்கூத்து கலையிலேயே ஆமாங்க. பல நாடக சிறந்த சமாவில் தேர்ச்சி பெற்ற சிறந்த நாடக கலைஞர்களை தேர்வு செய்து இன்று சிறப்பான முறையில நாடகத்தை நடத்த வேண்டும் ஆமாங்க. அப்படி என்பதற்காகவே செலவுகளை செய்து இன்று ஒரு இரவு தெருக்கூத்து நாடகத்தை பச்சமுத்து கவுண்டருக்காக சில பல நாடகத்திலிருந்து சில பல பொறுக்கிகளை அழைத்து வந்து பொறிக்கல பாது நீ பொறிக்க இருப்ப எங்க நாடக கலைஞர்களை பொறுக்கி எடுத்து தேர்வு செய்து இவர்கள் வைத்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. ஏங்க நாடகம் வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. சரி. இன்னைக்கு வைத்துள்ள நாடகத்தில் பெயர் வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? மகாபாரத கதையில் யுத்த காண்டம். யுத்த காண்டத்திலே ஆ. 17வது நாள் சண்டை. 17ஆம் நாள் சண்டை. கர்ணன் சண்டை. கரணன் சண்டை. கர்ணன் சண்டைலடா கர்ணன் சண்டை. கர்ணன் சண்டை. ஆமா. இந்த நாடகத்துல ராமாயணத்துல வாலி மோட்சம் வாலி மோட்சம். இதுல மகாபாரதத்துல கர்ண மோட்சம். கர்ண மோட்சம். கர்ணன் மோட்சம் பதவி அடையுது. மோட்சப்படுவது அடைவது. ஆமா. ஒரு கதையுள்ள ஒரு கதையம்சம் பொருந்தி ஒரு நாடகம். அற்புதமான நாடகம். தெருக்கூத்து நாடகத்தில் கர்ணன் சண்டையில் முதலாக யார் வராங்க? அஸ்தினாபுரத்தை ஆளக்கூடிய டெல்லியில் கொண்டு வந்துக்கிறேன். டெல்லி ஓடிஜியா? அது இப்பதான் இவரு அவருக்கெல்லாம் முன்னாடி ஓகே 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 பாட்டனுக்கு பாட்டனா இருப்பாரு. அப்பா சரி யாரு யாரு யாரு? துரியோதன மன்னனே சபைக்கு வராரு. என்ன திருட்டூர் மன்னனா? துரியோதன மன்னன் கிளம்பிட்டா அப்படியா? ஏன் தெரியுமா இப்படி சொல்றான்? அவரை பத்தி இவருக்கு தான் தெரியும். அதனாலதான் இப்படி சொல்றான். மாத்துக்கிறேன். சரி கிளம்பிட்டா அப்படில? உடனே வந்துகிட்டே இருக்கிறாரு. ரதம் ஏறிக்கிட்டாரு. நீங்க என்ன சொன்னீங்க? ரதம் ஏறிக்கிட்டாரு. ரதத்துல புறப்பி வந்துட்டு இருக்கிறாரு. எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ணுவீங்க? நீதான் ரதத்துல ஏறிக்கிட்டாருன்னு சொல்ல சொர்க்கரதமா? ரதம்னா சொர்க்கரதம் மட்டும். நீதானே ரதம் ஏறிக்கிட்டாருன்னா? இல்ல ரதம் கூட்டி ரதம். அட சரி சீக்கிரமா வர சொல்லுங்க. வந்துகிட்டே இருக்கிறாரு. சொல்லு. பாத்து ஜாக்கிரதையா இருந்தா என்னிட்ட பேசுற மாதிரி இப்படி பேசிட்டே இருந்தா கையில எப்பயும் வச்சிருப்பாரு. வாயில சொல்லி போவாரு. அந்த அளவுக்கு சொல்லிட்டே இழுக்க மாட்டாரு. சரி இல்ல அப்படின்னா நான் பேச மாட்டேன். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க.
சாமி வரும்போது இவ்வளவு கோவக்குரியா வந்திருக்கீங்க. கோவக்குரியா கோவக்குரியா வந்திருக்கீங்க மகாராஜா. யாருக்கு அடிக்கே மந்திரி வதனமுத்து மகாராஜா கொட்டமுத்து. என்னங்க எதுக்கு அடிக்கிறீங்க? எதுக்குல வீடியோ எடுக்கிறீங்க? எங்க நிக்கிறோம்? ஆமா, யாருகிட்ட பேசுறோம்னு முன்ன தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரியுமியா? தெரியுமா? புதூர்ல நிக்கிறோம், ஆலாங்காட்டு சுப்பிரமணிய கிட்ட பேசுறோம். தெரியாம ஆடா கட்டி தோலா உரிச்சு போடுவாங்க. வீடு சாணி கோலாயா? சாமிகள் ஐயா, சீராக நிறைந்திருக்க தெய்வ சபை, மாபெரும் தெய்வீக சபை. தெய்வ சபை முன்பதாக ஆமா, அங்கலா பிறந்த அப்பன்மார்கள், அரு பெரும் ஐமார்கள், பள்ளி மாணவர் மாணவிகள், ஆமா சாமி, பள்ளி மாணவ மாணவிகள், சிறியோர் சிறியவர், பெரியோர், பெரியோர், ஓய் பெரியவர், ஏமற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள். ஆமாங்க, காட்சி தெரிகிறார்கள். அவர்களுக்கு சீர்சபைக்கு சபைக்கு நம்மளுடைய நாடக சபா சார்பாக நாடக சபா சார்பாக மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். மகாராஜா, என்ன நாட்டுக்கு நாடு மகாநாடுங்க, பேரு புகழ பெற்ற அழகிற பொன்னாடு. நாட்டினுடைய பெயர் என்ன? நாட்டினுடைய பெயர் புதூர். ஓய் அளவுப்பம்பளைய புதூர். புதூரா? குஞ்சப்பனூர். புதூர் குஞ்சப்பனூர். சரிங்க. புதூரை சேர்ந்த குஞ்சப்பனூர் என்றால் ஆமாங்க, நம்மளுக்கு சொந்த காய்ச்சல் நாடாக. ஆமாங்க, என்ன குஞ்சப்பனூர்ல வாழ்ந்து புகழ் பெற்ற ஆண்டு புகழ் பெற்ற ஆமா மதிப்புக்க மரியாதைக்குரிய மரியாதைக்குரிய ஆமா பேர் சொல்லுவாங்கயா ஊர் கவுண்டர், ஊர் கவுண்டர், ஆறுமுக கவுண்டர் மகன், பச்சமுத்து கவுண்டர் மகன், ஊர் கவுண்டர் என்ன பச்சமுத்து கவுண்டர் அவனுடைய நினைவாக நினைவாக இன்றைக்கு அவர்கள் பெற்ற குழந்தைகளும் என்ன பேர பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் உற்றார் உறவினர்கள் ஆமாங்க, எப்படி சொந்த பந்தங்கள் ஆமாங்க, ஆமாங்க, அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து அவர்களுடைய ஃபேமிலி சிறுகுழி பெருவெள்ளமாக சேகரித்து ஆமா 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 அப்பளம் அப்பளத்தோட அன்னதானத்தை பரிமாறி சாப்பாடு சூப்பர். எப்படி சாப்பாடு அருமையா இருந்துச்சு சுப்பிரமணி. சூப்பர். நீ சொல்லலையா? உங்க திறக்கலாம் அவனை சொன்னேன், உங்களை சொல்லுவேன் நானு. என்ன ஊரு கவுண்டர் அவர்களும் வடை நல்லா இருந்துச்சு, என்ன உளத்தோடையா பருப்பு வடை ரெண்டுமே நல்லா இருந்துச்சு.
என்ன ஊர் கவுண்டர் அவர்களும் ஆமாங்க எப்படி ஊர் கவுண்டர் ஊர் கவுண்டர் அவர்களும் ஆமாங்க என்ன பச்சைமுத்து ஆமாங்க அவர்களும் ஆமாங்க அவங்க செத்து சிவலோகம் ஆமாங்க மாட்டு வைகுண்டம் மாட்டு வைகுண்டம் எப்படி போய் சேர்ந்து விட்டார் 4ஆம் பதவி சேர்ந்து விட்டார்கள் அவர் பேர் பிடிக்காங்க இந்த நாடகம் நாடகம் இன்னைக்கு என்ன நாடகம் என்ன நாடகம் இன்னைக்கு வெச்சுள்ள நாடகத்தின் பெயரோ அதாவது ஒரு அற்புதமான நாடகம் ஒரு புண்ணிய சரித்திரம் என்னப்பா சரித்திரம் இன்னைக்கு வச்ச நாடகம் பாண்டியன் ஸ்டோர் சூப்பரா இருக்கும் சாமி, ஏன் அடிக்கிறீங்க கவுத்த? ஐயோ, அந்த நாடகம் இல்லையா? நீ அடிச்ச உடனே மாத்தி விட்டாங்க. ஸ்ரீ மகாபாரதம் ஆமாங்க ஸ்ரீ மகாபாரதத்துல யுத்த காண்டத்தில் ஓர் பாகம் சண்டை. ஆமா சொல்லுங்க சாமி. யுத்த காண்டத்தில் ஆமா 17வது நாள் யுத்தம் 17ஆம் நாள் சண்டை. ஆமா கர்ணன் முக்தி மோட்சம் அண்ணன் முக்தி மோட்சம். இப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரத்தை இன்று நிலநாட்டியிருக்கிறோம். இந்த நாடகத்துல நீ வந்திருக்கிறியே நீ யாரு எதுக்காக வந்திருக்கிற எதுக்காக வந்திருக்கிற? எதை புடுங்க போற எதை? எதை பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டியா? உரித்து விடுவேன் ஜாக்கிரதை. காத்தாலிக்கு நேரமா போ 4 மணிக்கு. எங்க எங்க கொங்கனாபுரம் தான். ஆயமுடு நீ தானே சொன்ன உரிச்சு போடு உன்னை வச்சு ஊத்துன தானா உரிச்சுக்கிறியா? ஆட்டோல் இந்த நாடகத்தில் நான் யாரு? நான் யாரு? ராஜாதி ராஜன் ராஜா மார்த்தாண்டன் ராஜா உத்திட்ட கோலாகல ராஜா உத்திட்ட கோலாகல ராஜா பரம்பரையில பிறந்த ராஜா பரம்பரையில பிறந்த இலக்காத முடி இலக்காத நெஞ்சம் வெங்கில சரீரம் அரவ கொடி அவர கொடி என்னடா அவர கொடி இல்லையா? அரவ பாம்பு சக்கரவர்த்தி வணங்காமுடி சேகரன் மன்னன் துரியோதன மன்னன் அறிந்தாயா என்ன? என்னுடைய ஹீரோ துரியோதன மன்னனாக இருந்தாலும் பெத்தாளே உங்க அம்மா என்னடா உங்க அம்மா? உன் தாய் புண்ணியவதி. அவள் எப்பேற்பட்டவள்? நண்பா என்ன கேட்டு கொடுப்பது கேளாம கொடுப்பது நம்ம உயிரில் மேலான அன்பு சொந்தங்கள் என்ன எட்டுக்கொட்ட மேட்ட சேர்ந்த கோவிந்தண்ணா அவர்களும் ஆமாங்க என்ன மகன் ராஜா அவர்களும் என்னும் நம்ம நாடகத்தை விட்டாரு பழனிப்பன் அவர்களும் நம்மளுக்காக இல்லையா சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். ஆண் போன பக்கம் அரசு பெற்று பெண் போன பக்கம் வெற்றி பெருகி அருகு போல் வேறு ஊட்டி பூக்கள் போல் தலை கலைத்து அள்ளி போல் கலை கலைத்து அவங்க சென்றோடமெல்லாம் சிறப்பு உங்க வேண்டி ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ஓம் நமஸ்காரம். எப்படியோ தங்காயிரம் இருந்து வந்ததுக்கு பெட்ரோல் வாங்கிட்டேன். சொல்லவே மாட்டேன். காலையிலே கிடையாது. சண்டாளங்களா கரெக்டா தான் நீ சொல்றீங்க. எங்க அக்கா இல்லைன்னா நீ காலையில மாமன். எங்க அக்கா இருக்குது அதனால எனக்கு மாமன் கிடையாது. அப்படி இருந்தாலும் மன்னர் துரியோதன மன்னனாக இருந்தாலும் பெத்தாலே உங்க அம்மா உங்க அம்மாங்க வாயானு தாய் யாருன்னு சொல்லுங்க சொல்றமா? எனது தாயே
ஏத்தி கட்டி விடுவோம் ஜாக்கிரதை. இல்ல சாமி, வெறும் துளசி கட்டா வாங்க மாட்டான், கொஞ்சம் பூவும் சேர்த்தி கட்டு. எந்த பூடா சேர்த்துக்கிற? துளசி கட்டி போடுவோம்ல முத்த. அப்படின்றா பாப்பா வர பாப்பா பேர் என்ன? இந்த வருஷம் நீ படிக்காமையே பாசு. போயிட்டு போயிட்டு போ சாமி. காசு தெரியலையே, காசு திருப்பி கொடுக்க மாட்டாங்க போ. யாரு இது? அங்க என்ன குசு குசு? ஓகே ஓகே டோலி, கல்லுகள் எடுத்துட்டு போடாத. என் ஆளு கிட்ட பேசிட்டு வந்துருக்குது. அப்படி இருந்த போதிலும் என்னை பெற்றார்களே. ஆமா, உன் தாய் உங்க அம்மா என்னை பெற்றார்களே. ஆமா சார். என் தாயோ காத்தாரிய பை. எனக்கு அப்பவே தெரியா. என்ன இப்ப இந்த தோடு மீசி கட்டிட்டு வரும்போது நம்மள புடிச்சு அடிக்கும் போது எப்ப பார்த்தாதான் மீசியை பரவடுத்தி திருவிட்டு இருக்கும் போது நினைச்ச உங்க அம்மா அதுவா தான் இருக்கும்னு. எதுவா? உங்க அம்மாவோ காட்டேரி இல்ல காட்டேரின்னு. காத்தாரிய பை. காத்தாரியா? ஆமா. சரி. தாய் காந்தாரி. உங்க அப்பா? எங்க அப்பாவோ திருநாட்டிய மகாராஜன். திருநாட்டிய மகாராஜனுக்கும் தாய் காந்தாரிக்கும் நீங்க முண்டியா? 2 காலம் நல்லா தான் இருக்குது. ஒண்டியா பிறந்தீங்களா இல்ல கூடி பிறந்தவங்க யாராவது ஆமா, கேளு. யாரு தம்பிகள்? நாங்கள் ஆண் மக்களே சரியாக 100. அடியே கொள்ளாரா? ஆமா. ஒரு எலெக்ஷன் கூட நீங்களே ஜெயிச்சு போடலாம் மாட்டீங்க. எங்களுக்கு 100 பேத்துக்கு ஒரே தங்கை, ஒரே தங்கச்சி. ஆமா. பரவாயில்ல, தங்கச்சி பிறக்காமையா இருந்திருக்கலாம். தங்கையோ துச்சடை. துச்சடை மச்சான். சூப்பர் மச்சான். உன் தங்கச்சி சேர்த்துக்கிட்டா மச்சான் தானே மச்சான். நீ சேத்திர உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அப்படி 101 பிள்ளைகள் பிறந்து எங்க இருக்கிறீங்க? எங்களது நாடு எது? இங்க நாடு இருப்பது 56 தேசம். 56 தேசம். 56 தேசத்துக்கு தலைநகரம் இந்த நாடு. டெல்லின்னு சொல்லப்பட்ட அஸ்தாபுரனுடைய நாடு அஸ்தினாபுரம். ஆமா. அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் துரியோதன மன்னனாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா சாமி? கல்யாணம் ஆகாம இருக்குமா? நான் கேட்ட ஒரு நாடாளக்கூடிய மன்னன் நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? என்னுடைய மனைவியோ பாட்மதி என்றும் பெருந்துருவாள். உங்க தெய்வையோ பாடுகுதி பான்மதி. ஆமா. பெருந்துருவாள். பெருந்துருவாள திருமணத்தை செய்து என் மகள் லக்கிரகுமாரன், சரிங்க, என் மகள் லட்சுமணா தேவி, எங்களுக்கு 64 பிள்ளைகள். சண்டாளா. ஆமா, பரவாயில்ல சாமி, உனக்கும் உங்க அப்பனுக்கும் புள்ள பாக்குறதே வேலையாடு. நீயா படி இழக்கிற? இல்ல, 64 பிள்ளைகள் அப்படி பெற்றெடுத்து. அப்படி இருந்தாலும் அங்க என்னங்க நண்பா, உங்க நாட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமாங்க. எனக்கு நேரட்ட பகையாளி யாரு? எதிரிகள் இல்லாத வாழ்வு இருட்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எதிரி யாரு? அவன் யாரு?
நிச்சயமாக எதிரி இல்லாத வாழ்வு இருட்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க சாமி. ஆமா. ஒரு மனிதனுக்கு எதிரி இல்லை என்றால் அவன் வாழ்க்கை நன்றாக இருக்காது. இருக்காது. அதனால உனக்கும் வாழ்க்கையில எதிரி இருக்கிறான்னு சொல்றேன். ஏத்த பகையாளி யாரு? யார் அந்த ஓக்கிடி? எங்க அப்பாவோட உடற்பிறந்தவர்கள் 3 பேர். 3 பேர். மூதாதிகள் 3 பேர். சரி சாமி. யார் யாரு? யாராரு? எங்க அப்பா திருதராட்டி மகாராஜன். திருதராட்டி மகாராஜன். என் நடப்பா பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜன். கட்டச்சி அப்பா விதுர்ணன். என்ன காசு குத்துறாங்க? கம்மன் உட்காரு. அருமை நண்பர். அருமை நண்பர். தம்பி நம்மளுக்காக இல்ல எங்க அம்மா ஒரு சொத்துல இருந்து நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். ஒரு நிமிஷம். ஏ என்ன கேட்ட? நம்மளுக்காக இல்ல, உனக்காக. நம்மளுக்காகப்பா. அதுல இன்னும் அறுத்துக்கிட்டு சேர்த்தா கூட 1 ரூபா கொடுக்க மாட்டேன். வேணாம் வேணாம், சம்பளத்துல புடிச்சுக்குவோம் காலையில. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று ஓகேங்க ப்ரோ. அவங்க செய்கின்ற தொழில் சரி. அவங்க குடும்பத்துல மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் ஆமான்னு பச்சியம்மன் கருப்புசாமி முத்துசாமி இனிய பெருமாளுடைய அருள் பெற்று சுக சீவியாய் வாழ வேண்டும். வணக்கம் வணக்கம். அப்படி இருந்தாலும் யாருங்க உங்க எது? ஏய் ஐயா, என் கடைசி தந்தை விதுர மகாராஜன். திருந மகாராஜன். கடைசி தந்தைக்கு திருமணம் இல்ல, அப்பாவுக்கு கல்யாணம் இல்ல. என் நடு தந்தை ஆமாங்க பாட்டு மகாராஜன் குத்தி பத்தாரிய திருமணத்தை செய்து எத்தனை பேரு? அந்த கட்டவுடுக்கு பிறந்த குட்டகச்சாரிகள் பாட்டவர் 5 ராஜாக்கள் 5 பேர். சரி சாமி. எங்க அப்பா திருநாட்டி மகாராஜன் காந்தாரிய திருமணம் செய்து நாங்கள் கௌரவர்கள் 100 பேர். நீங்க சரியாக 100 பேர். ஆமா. அங்க என்ன குசு குசு? ஓகே சரிங்க. இந்த மன்னர்களும் ஆமா. டெல்லி அஸ்தாபுரத்துல ஒண்ணா வாழக்கூடிய எங்களுக்கு பால பருவத்திலேயே பகை. ஏசாமி, சித்தப்பார் மக்கள் பெரியப்பார் மக்கள் ஒன்னா இருக்கக்கூடிய நீங்க உங்களுக்கு பகை வந்ததுன்னு சொல்றீங்க. பால பருவத்துல பால பருவத்துல பாடசாலையிலேயே பகை ஆரம்பம். பாடசாலையிலேயே பகை வந்தது. படிக்கின்ற படிப்புல இருந்து ஆமாங்க விளையாட்டு வரை யுத்த வயசு முதல் உண்டு. ஆமா. அந்த கட்டவுடுக்கு பிறந்த குட்டக ஜாதிகளே ஜெயம். அவர்களே ஜெயம் பெறுகிறார். நாங்க தோல்வியற்றோம். ஐயோ பாவம். நண்பா, ஐயோ பால பருவத்துல ஆரம்ப பகை. நண்பா சாமி, இப்ப எங்க வந்து நின்று இருக்குது? நீங்க எங்க இருக்கிறீங்க நண்பா, பாட்டவரை கொல்ல வேண்டி. ஆமா. அரும்பா இருக்கிற போதே அழிக்க வேண்டும் பாண்டவரை. அந்த பாண்டவரை அழிக்கிறோம். அப்படி என்று விட்டு வைத்தா பாண்டவருக்கு அஸ்தாபுரத்துல பாதி ராஜ்யம். ஆமாங்க, பாதி நாட்டுக்கு உங்களுக்கு பாதி ராஜ்யமா கொடுக்கப்படாது. அப்படி என்று அப்படியே அறிவது அறிந்தனால 5 கொல்ல வேண்டி ஒன்றல்ல 2 1 கோடி சூது செய்து 1 கோடி சூது. ஆமா. செத்தாங்களா இல்லையா? செத்தார்களா? சாகவே இல்லை. ஐயோ. ஆமா. அப்புறம் வாரணாவதம் ஒதுக்கி அரக்கு மாளிகை கட்டி அதுல கொல்ல பார்த்தோம். சரி சாமி. வணக்கம். பொன்னிச்சாமி கவுண்டர். அருமை ஐயா பொன்னிச்சாமி கவுண்டர் ஐயா அவர்கள் ஆமாங்க நம்மளுடைய நாடகத்தை காண வந்திருக்கிறார். எங்க ஆடுனாலும் வந்துடுறாரு. எல்லாத்துக்கும் இல்லையாம அவர் கூத்தாடி கொடுத்தது கோடி கணக்கு. ஆமா சாமி. வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். சைன் எடுத்திருக்கலாம். ஆமா. அந்த காசு வச்சிருக்கோம். ஆண்டவனுடைய அருள் பெற்று நீண்ட ஆயுளை பெற்று நினைத்த செல்வாக்கை பெற்று சுகசீவியாய் வாழ வேண்டும். அப்படி இருந்த போதிலும் செத்தாங்களா இல்லையா சாமி? அத்தனை வஞ்சைகள் செஞ்சீங்க. வாரணாவதத்தில் அரக்கு மாளி கட்டி 5 கொல்ல பார்த்தேன். அப்புறம் 5 அரக்கு மாளி பத்தி எரிஞ்சது. பாட்டவரிட்டோட முடிந்துட்டார்கள். எடுத்துட்டாங்க. நம்மளுக்கு எதிரியே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. அப்படி என்று இருக்க மறுமுறை அவங்களை எங்க சந்திக்க எங்க பார்த்தேன்? பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சாலனுடைய மகன் அந்த கொக்கச்சிரிக்கு அந்த தேவடியாளுக்கு சுயபரம். பாஞ்சாலிக்கு சுயவரம். அந்த சுயபரத்துல எல்லா அப்படி மன்னாதி மன்னர்கள் மகடபடி வேந்தர்கள் எல்லாம் சுயபரத்துல அமர்ந்திருக்கார்கள், உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆமா. அதுல வில் விளைத்து மச்சத்தை அறுத்து யார் வருமானம் தொடுக்கிறாரோ வெற்றி பெண்ணு என்று பாஞ்சாலனுடைய கட்டளை. முன்ன நான் தான் வில் வளைச்சேன். நீங்க தான் எட்டோன் சக்கரவர்த்தி. நீங்க தான் வில்ல வளைச்சீங்க. நான் தான் முன்ன வில்ல வளைச்சேன். வளைச்சிருப்பிய? வில்ல வளைச்சதெல்லாம் வளைச்சிட்டுடா. வளைச்சதெல்லாம் வளைச்சிட்டுடா. வில்ல வளைச்சிட்டேன் சொல்றா.
அவளும் பத்தாத தரையில கமுந்து விழுந்தாய். அவளும் ஒரு நூல் அளவு குளுண்டு பத்துல. அப்புறம் என்ன பண்ண? அந்த கொக்கச்சிரிக்கு கை தட்டி சிரிக்கிறான். கைத்தட்டி சிரிக்கிறா. சும்மா விட்டீங்க அவளை. சிரித்தவளை சீமையில வைக்க கூடாது. அப்புறம் நகைத்தவளை நாட்டுல வைக்க கூடாது. இப்போ யார் வில் வளைத்தாலும் பொட்டாட்டி எனக்கு தான். அப்பயே சொல்லிட்டு போயிட்டீங்க. அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். சரிங்க. அதுல 5 பேர் பிராமண வடிவத்துல அமர்ந்திருக்கிறான். சரிங்க. அதுல ஒருத்தன் எந்திரிச்சு கேட்கிறான். எப்படி? பாஞ்சாலம் அண்ணா, பாஞ்சாலம் அண்ணா, இந்த வில்ல நான் வளைக்கலாமா? ஆண்டு முதல் அரசவரை யார் வேணாலும் வளைக்கலாம். ஆமா ஆமா ஆமா. யாருமே வளைக்க முடியாத வில்ல வளைத்து மச்சத்தை அறுத்து வருமானத்தை தொடுத்து வெற்றி பெண்ணா கைபிடிச்சு போனோம். சரிங்க. போற ஒளியில ஏண்டா நான் சத்திரியை. ஆமா. ஓய் நான் சத்திரியை, நீ பிராமணன். பிராமணன். எங்கடா போயிருவா அப்படின்னு வளைக்கிற போதுதான் அந்த பாட்டவர் சாவலங்கிற விஷயமே தெரிஞ்சு. அப்படியா சாமி? ஆமா நண்பா. ஐயா, அவளை திருமணத்தை செய்து அஸ்தாபுரத்துல வந்து எங்க அப்பா இடத்துல நாடு கேட்டார்கள். நாடு கொடுத்தீங்களா? எங்க அப்பாவுக்கு பிரவேல கண்ணு இல்ல. நொல்லைய மூட்டு பையன். கண்ணு இல்லாத எங்க அப்பா வடக்க கை நீட்டி காமித்தார். வடக்கு என்ன? மூதாதிகளை ஐயாஜி மகாராஜாட்ட காண்டவ பிரசவம் காண்டாவனத்தை கை நீட்டி காமித்தார். அப்புறம் அந்த காண்டாவனத்தை எரித்து இந்திரனுடைய உதவினால மாட மாளிகை கோடகோபுரத்தை அமைத்து அதுக்கு பெயர் வித்திரமசம் என்று பெயர் சுட்டி அங்க சுகத்தோட வந்தாங்க. சும்மா ஒட்டிங்க. முடிவேணா என்ன பண்ண? ஹஸ்தாபுரத்துல செய்தாக ஒரு மாளிகை அமைத்து எங்க சித்தப்பா விதனையில பொய்யோலைய கொடுத்தாய். அத மெய்யோலை என்று நம்பி ஹஸ்தாபுரம் வந்தார்கள். அப்புறம் வந்த பாண்டவர்களை அந்த தர்ம பையன அண்ணா தர்மந்தனா சாதமாக சில நேரமாக கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா சில நேரம் விளையாடலாம். தந்திரமாக சூது பகடைக்கு செய்ய சூது பகடையில நாடு நகர நவதனி தொங்கல் அடத்திய பறித்து கானக ஓட்டி வைத்தேன் பாண்டவர்களை. ஓட்டிட்டீங்க. எந்த சொத்துக்கு விதமறியாத பாண்டவர்கள் சரி கானகத்துல சாகிட்டு நண்பா. எப்படி கட்டளை? எப்படி? 12 வருஷம் வனவாசம், போராட்டைக்காது வாசம் முடித்து வந்தா பக்குள்ள பிரகார பாதி ராஜ்யம் அப்படின்னு 12 வருஷமா காய்கறி தின்னு உசரோடுறதுக்கு போறாங்க. ஆமா ஆமா. அப்படி என்று கானக அனுப்ப சரி சாமி. 12 வருஷத்தையும் முடித்தார். 12 வருஷத்தையும் முடிச்சிட்டேன். ஆமா. போராட்ட அக்காத வாசத்தையும் முடித்தார்கள். சரி சாமி. உலகமாமுடியை விட்டு நாடு கேட்டார்கள். நாடு கொடுத்தீங்களா? நாடு கொடுப்பனா? கொடுக்க மாட்டேன். நாடு கொடுக்க மறுத்தை. அடுத்தது மறுமுறை யார் வந்தார்? யாரு? சஞ்சயன் வந்தார் நாடு கேட்க. சரி சுவாமி. நாடு கொடுப்பனா? நாடு கொடுத்தியா? கொடுக்க மறுத்தை. கொடுக்கல நீங்க. மறுமுறை யார் வந்தார்? யார் வந்தாங்க? அந்த மத்தாலையும் துடுப்பாலையும் அடிபட்டானே இந்த மாடோட்டு இடையே அந்த கண்ணன். அந்த கண்ணனே நாடு கேட்க வந்தான். நாடு கொடுத்தீங்களா? கொடுப்பனா? ஏ கண்ணா, எனக்கு இருப்பது 11 கோடி சாணை. பாண்டவருக்கு 7 கோடி சாணை. ஆமாங்க. மொத்தம் 18 கோடி சாணையும் யுத்தம் வெற்றி ஏற்பட்டா கத்தி முறையில யார் ஜெயம் பண்றாங்க? நாடாலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டீங்க. வாக்குறுதி கொடுத்தேன். வாக்குறுதி கொடுத்துட்டமே. ஆமா. எப்படி ஜெயம் பெறுவது அப்படி என்று என் மாமன் நடுவீட்டு குத்து வழக்கு ஜெகனி மாமனை கேட்க சாஸ்திரத்துல வல்லவன் சகாதேவன் இருக்கிறான். சரிங்க. அவன் இடத்துல சாஸ்திரம் கேட்டுவார். ஒரு சபை விட்டு மறுசாப வேலையில சகாதேவன் இடத்துல சாஸ்திரம் கேட்க ஒருத்திக்கு ஒரு மகனா இருக்கணும். சாவரவனை பயப்படாதவனா இருக்கணும். எதிரோம படைத்தவனா இருக்கணும். அவனை வீரமாங்காளிக்கு வெட்டி பலியிட்டு அந்த உதரத்தை எடுத்து ஆயுதத்துக்கு போட்டு வைத்தா உம்பக்க ஜெயம். ஆமா. இல்லையா அவஜெயம் என்ன சொல்லிட்டார். அப்புறம் எதிரி மகன் அந்த அர்ஜுனனுக்கு நாக கட்டிக்கு பிறந்த நல்ல அரவானையே பழிக்க வரவேற்பிருந்தேன். நல்ல அரவான். ஆமா. சரிங்க. அந்த சூதுகார கண்ணன் நாளை கூடும் அமாவாசை இன்றே கூட்டி சரி பாண்டவர் பக்கம் பலியை செய்தான். பட்டத்து வெள்ளையாடைய வெட்டி ஆயுதத்துக்கு போட்டு வைத்து பாரதபோர் துவக்க செய்தோம். நீங்க துவக்க செஞ்சீங்க. முதல் நாள் யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்தேன்? யாருக்கு கொடுத்தீங்க சேனாதிபதி பட்டம்? எங்கள் பிதாமகர் ஈஸ்வருக்கு சேனாதி பட்டத்தை கொடுத்தேன். சரி சாமி. முதல் நாள்ல இருந்து 10 நாள் வரைக்கும் என் பக்கம் அடிவகுத்து சட்டை செய்தார். சரிங்க. 10ஆம் நாள் சண்டையில சிகண்டையற்ற பாடத்தினால தாத்தாவை அன்பு படிக்க சாய்த்தான். பாவம். அடுத்தது 11ஆம் நாள் சண்டைக்கு யாருக்கு சேனாதி பட்டம் கொடுத்தீங்க? என் குலகுருவாகப்பட்ட துணாச்சாரிக்கு சேனாதி பட்டத்தை கொடுத்தேன். சரிங்க. குலகுருவாகப்பட்ட துணாச்சாரியும் பாட்டு படித்து விட்டார் 16ஆவது நாள் சண்டையில. சரிங்க. இப்ப இன்னும் எத்தனை பேர் உசுரோடு இருக்கிறீங்க சாமி? 11 கிலோனி சேனை. ஆமா. என் தம்பி மகள் 99 பேரு. 99 பேரு அனைவர்களையுமே பாட்டு படித்து விட்டாரா? என்
இன்னும் யார் யார் இருக்கிறா? நீங்க மொத்தம் உங்க பக்கம் எத்தனை பேர் உசுரோட இருக்கிறீங்க? அணிவகுத்து சண்டை செய்யக்கூடியவர்கள். ஆமா. என் பக்கமா எனக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்கள் யாரு? யாரு? என் நடுவீட்டு குத்து விளக்கு என் மாமன் ஜெகனி மாமன். ஜெகனி மாமன் ஒண்ணு. சரி. இந்த பாவித்துரிய நான் ஒண்ணு, நீங்க ஒண்ணு. ஆமா. ரெண்டாச்சு. எங்க அண்ணன் அங்கு தேசத்துக்கு மன்னன் கர்ண மகாராஜா ஒண்ணு, அண்ணா ஒண்ணு, மூணு ஆச்சுங்க. என் மாமன் ஜல்லிய பூபதி. ஜல்லிய பூபதி என் மாமன். சரிங்க. நாங்க இன்னும் 4 பேர். இன்னும் நீங்க 4 பேர் தான் இருக்கிறீங்க. ஏன் சாமி? என் 16 நாள் சண்டை எல்லாம் இந்த பாவி துரியன் பக்கமே தோல்வி அடைஞ்சு அனைத்தையும் தோற்கடை செய்து நீங்க இன்னும் 4 பேர் தான் இருக்கிறீங்க உங்க பக்கம். வேறற்ற மரம் போல விசரப்பட்டு இருக்கிறேன். ஐயோ பாவம். இருந்தாலும் இன்றைக்கு என் மாமன் ஜெகனி மாமனை கேட்க, மருமகனே துரிய மன்னா, நீ கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இதுவரைக்கும் தாத்தா பேச்ச கேட்டு இருந்த. ஆமா ஆமா. நீ பயப்பட வேண்டாம். பயப்படாத. அங்கு தேசத்து மன்னன் அண்ணன் கர்ண மகாராஜன். சரிங்க. நாகாசுர கணை வளைத்து வருகிறார். அவருக்கு சேனாதி பட்டத்தை கொடு. ஒரே கடையில பாண்டவர்களை கருவறுத்து விடுவார் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ஜெகனி மாமன். அதனால எங்க அண்ணன், உங்க அண்ணன் அங்கு தேசம் மன்னனை வரவழைத்து இன்னைக்கு அவருக்கு சேனாதி பட்டத்தை கொடுக்கணும். அதட்டும் அரசே. ஒரு சேத்திர பீட பூமியில சரி சுவாமி, இந்த பாவி துரியம் பக்கம் நின்று அவர் அணிவகுத்து சண்டை செய்ய வேண்டும். சரி சுவாமி. அதனால நீங்க போய் வாருங்கள், அழைத்து வருகிறேன். ஆகட்டும். அது சீக்கிரம் எங்க அண்ணனை, ஆமாங்க, அங்கு தேசத்து மன்னனை நான் அழைத்ததாக அது சீக்கிரம் அழைத்து வா. கூடிய வர போயிட்டு வர சாமி. அறிவிருக்கா சமயர்களே, இந்த பிரகாரமாகத்தானே, அதாவது மன்னனாகப்பட்ட துரியோதன மன்னன் கர்ண மன்னனை அழைக்க இப்பொழுது அங்கு தேசாதி மன்னன், அதாவது மாவீரன் உடையவல்லல் கர்ண மகாராஜர் வருகிறார். வீடியோ எடுக்கிறீங்களா?
அதுக்காக அடா